தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம் தொடர்பாக தாவேக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரை போலீஸ் தேடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாஸ்கர பாண்டியன். ஆதவ் அர்ஜுனா தலைமறைவாக இருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் குழுவானது அமைத்திருக்கிறது. இன்றே அவருடைய விசாரணையானது கரூரில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களை நேரடியாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் நேரில் சென்று விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் அந்த சம்பவத்தின் போது உடனிருந்த தாவேகா நிர்வாகிகளையும் விசாரணை மேற்கொள்வதற்காக காவல்துறை தரப்பில் முயன்றிருக்கிறார்கள். அப்போதுதான் அதாவது விஜய் அங்கு சுற்றுப்பயணத்தின் போது பரப்புரை மேற்கொண்டிருந்த போது உடனிருந்த தாவேகாவினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அர்ஜுனா, சமூக ஊடகங்களை மேலாண்மை செய்யக்கூடிய தி ரூட் நிறுவனத்தினுடைய ஜெகதீஷ் மற்றும் விஜயனுடைய பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய பவுன்சர் நயீம் ஆகியோர் தலைமையிலான குழுவினரையும் போலீசார் தொடர்பு கொள்ள முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அப்போது அவர்களுடைய தொலைபேசி எண்ணானது அணைத்து வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் தான் இவர்களிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக காவல்துறை தரப்பில் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அவர் தலைவருமாக இருக்கிறாரா என்றும் தேடப்பட்டு வருகிறார்கள். ஏற்கனவே இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணையானது மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்று நள்ளிரவு கரூர் காவல்துறையானது வழக்கு பதிவு செய்திருந்தது. விஜயனுடைய தாவேகாவினுடைய கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் அவரும் தலைவராக இருக்கிறார். அதே சமயம் தற்பொழுது விஜயனுடைய மற்ற நிர்வாகிகளும் கூட தலைமறைவாக இருக்கிறார்களா என்ற நோக்கில் காவல்துறையினருடைய விசாரணையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த குழுவினுடைய விசாரணையும் தற்பொழுது சம்பவ இடத்திலேயே அடுத்தடுத்த தடயவியல் நிபுணர்கள் உள்ளிட்டோரும் வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விசாரணையானது சூடுபிடித்திருக்கிறது.